தேவனுடைய இருதயத்தை கவருகிற ஜெபம். நான் இப்போ நிறைய பேர் நீங்கள் லேட்டாக வந்ததுனால நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஜெபம்னா ஏதோ ஆண்டவரோட பேசுறது, என் தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, அப்படி திரும்பி வந்துடுறது, அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஜெபம் வேறு, ஆராதனை வேறு. ஆராதனைன்றது ஆண்டவரை புகழறது, அதை பற்றி நிறைய விளக்கம் இருக்குது, அது இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஜெபத்தை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன யோசிக்கிறோன்னா, சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு வந்துடுறது தான் ஜெபம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி உங்களுக்கும் இருந்திருக்கலாம். எனக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் நான் ஏசப்பாட்ட போய் நான் என் ஆசைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார், அதுதான் ஜெபம்னு. ஆனால் இல்லை, ஜெபத்திலும் கூட ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கிறது. என்ன வளர்ச்சி? நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்களே, உங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள், பிறந்ததுலேருந்து 2 வயசு 3 வயசு அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கும். முகத்தில், தோற்றத்தில், பேச்சில் வளரலைன்னா நம்ம மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கன்னு அர்த்தம். அப்போது அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி, வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு முதிர்ச்சி. சின்ன பிள்ளையில அப்படியே படிச்சுட்டு போவோம், புரியுதோ புரியலையோ குருட்டாம்போக்கில் படிச்சுட்டு போவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த வசனத்தை இன்னொன்னோட ஒப்பிட்டு பார்க்கலாமா, இதற்கான விளக்கம் என்னவா இருக்கும்? அதுதான் என் இருதயம் வளருது, பக்குவம் அடையுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளருகிறேன் என்பதற்கு அர்த்தம். அதே போல் ஜெபம், அன்னைக்கு பண்ண அதே ஜெபம் இன்றைக்கும் நான் பண்ணுறேன்னா உள்ளான மனுஷன் வளரவே இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் கேட்பதை தெய்வம் தருவார், அதில் எதுவுமே எனக்கு 2ஆம் பட்ச கருத்து இல்லை. ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவர் நாமம். உலகத்திலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, எந்த ஆசீர்வாதங்கள், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. கேட்கிற யாவருக்கும் அவர் தருகிற தெய்வம். அதனால என்னுடைய ஜெபம் கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்னேன், ஆண்டவரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட காணிக்கை இருக்குது, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை இருக்குது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தி இல்லாத ஆராதனை இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, so there is a procedure to pray. இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறையை ஆண்டவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். அறியாத காலத்தில் எப்படி வேணா இருப்போம். எங்கள் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க, நம்ம இந்தியர்கள் கையில் தானே சாப்பிடுவோம், சாப்பிடும்போது இந்த கோட்டுக்கு மேலே சாப்பாடு வரக்கூடாது. அப்போ சாப்பாடு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு தானே சாப்பிடுவோம். இப்போவும் தான், இப்போ ஸ்பூனில் சாப்பிட்றோம். சில டைமு நான்லாம் கையில் தான் சாப்பிடுவேன். இந்த கோட்டுக்கு விரலில் சாப்பாடை பிசையும் பொழுது இந்த கோட்டை தாண்டி சாப்பாடு, ஆமாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி கையை காட்ட சொல்லுவாங்க. இதில் தான் இருக்கணும் ஃபிங்கர், இந்த பாம்குள்ளே சாப்பாடு இப்படி போட்டு பிசையக்கூடாது, ரூல்ஸ். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்படி சாப்பிட்ருப்போமா? மூக்கு வாயெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இந்த வயசில் இப்படி பூசிக்கிட்டு நான் சாப்பிட்டோம்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? நினச்சி பார்த்தாலே ரொம்ப காமெடியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கா? டேபிள் மேனஸ் மட்டும் 1008க்கு மேலே இருக்குதாமா, தெரியுமா உங்களுக்கு? ஸ்பூனை இப்படி வைக்கணும், அந்த துணியை இப்படி வைக்கணும், எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சி போகக்கூடாது, சாப்பிட்டு பூனி ஏப்பம் விட்டுறக்கூடாது. டேபிள் மேனஸே அவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, we don't bother about. ஆனால் குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி வேணால் சாப்பிடுவோம். அப்புறம் காலை நீட்டிட்டு சாப்பிடாத, சமைச்ச குண்டால சாப்பிடாத, இப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ். அறியாத வயசில் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் வளர வளர அம்மா சொல்லி கொடுப்பாங்க, நீ பெரிய பையன் ஆகிட்டீல, நீ இப்படி சாப்பிடாத, நீ இப்படி சாப்பிடு, டேபிளில் இப்படி உட்காரு, சாப்பிட்டு முடித்தவொடனே எந்திரிச்சு போயிடக்கூடாது, எல்லாரும் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி அவசரமாக போனோன்னா எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிவிட்டு இது நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டிசிப்ளினாக சாப்பிட்ணுன்றது நமக்கு தெரியும். வீட்டில் எலும்பு கடிக்கிற மாதிரி ஹோட்டலில் போய் எலும்பு, நான் ஓப்பனாக பேசுகிறேன், ஆமாம் தானே, அது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்களே, எப்படி அங்குன்னு எலும்பு கடிக்கிறது. ஜெப வாழ்க்கையிலையுமே நான் குழந்தையில எப்படி ஜெபிச்சனோ அஞ்ஞானிகளை போல ஜெபிக்கிறீங்க. உங்கள் வார்த்தைகளின் திரட்சி எனக்கு என்னத்திற்கு? நீங்கள் வார்த்தைகளை போட்டு அலப்புறீங்க, இப்படியெல்லாம் இருக்கு. உங்களுடைய ஜெபம் எனக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும், ஆனால் அது என் முகத்துக்கு அரோசிகமாக இருக்கு அப்படின்னா அருவருப்பாக இருக்குன்னு அர்த்தம். கஷ்டமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அப்போது எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் ஜெப வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார்.
ஆண்டவர் விரும்புகிற விதமான ஜெபங்கள், தெய்வத்தினுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற ஜெபங்கள், மதுர வாக்குகளினால ஆண்டவருடைய இதயத்தை கவருகிற ஜெபங்கள், தெய்வத்தை தன்னிடமாய் திசை திருப்புகிற கலைகள் எல்லாம் வேதத்தில் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காப்பி அடித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ண ஜெபம் எப்படி இருந்துச்சோ, ஆண்டவருக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, இனி மனம் புதிதாகிறதுனால நம்மெல்லாம் ஒரு மறுரூபத்துக்குள்ளே வரப்போகிறோம்னா ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். எப்படிப்பட்ட ஜெபங்கள்? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3:10. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது என்ன விண்ணப்பமா இருந்தது? எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? உகந்த விண்ணப்பமா இருந்தது. அப்போ நம்ம பண்ற ஜெபம் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. நான் முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணுறேன்னா அது ஆண்டவருக்கு உகந்ததா இருந்துச்சுன்னு வசனம் சொல்லுதுன்னா, சில ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்காது. சில அம்மாங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் பையன் சர்ச்சுக்கே வரமாட்டான், ஆண்டவர் காலை உடச்சி கொண்டு வரணும். ஆண்டவர் அப்படி செய்வாரா? தெரியல. நம்ம அப்படி பண்ணலாமா? ஆண்டவருக்கு ஒருவேளை என்ன சித்தம் இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் காலை உடச்சி கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், கொண்டு வாங்கன்னு தான் பண்ணுவேன். என்னென்னா அவங்களுடைய ஆதங்கம். அப்போ எல்லா ஜெபங்களும் ஆண்டவருக்கு பிரியமாயிடும் நம்ம சொல்ல முடியாது. அப்போது சாலமோனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? எனக்கு பெரிய விளக்கமெல்லாம் தெரியல, ஆனால் ஒன்று புரிஞ்சிச்சு. சாலமோன் ராஜாவாகும் பொழுது நான் இளைஞனுமாய் சிறு பிள்ளையுமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ராஜாவாகும் போது அவருக்கு கல்யாணம் குழந்தை பிறந்துருச்சு. அவர் வந்து தன் தாழ்மையை ஆண்டவர் இடத்துல காட்டுறாரு. ஐ எம் நத்திங், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ராஜாக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பாஸ்டரை என்ன கேட்பாங்க? சவுண்ட் சிஸ்டம் கேட்பாங்க, சர்ச்சு கேட்பாங்க, மியூசிக் கேட்பாங்க இல்லையா? ஒரு ராஜா என்ன கேட்பார்? பதில் சொல்லுங்க. அரண்மனை கேட்பாரு, இராணுவம் கேட்பாரு, தளவாடங்கள் கேட்பாரு, நிபுணர்களை கேட்கலாம். இதெல்லாம் ஒரு ராஜா கேட்கணும், ஆமாவா? எனக்கு யானைப்படை, குதிரைப்படை, தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை என்ன வேணா கேட்டிருக்கலாமே. உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் அலெக்சாண்டர் ஒரு மோட்டிவேஷனோட வந்தார். இந்தியாவுக்கு வந்து செத்து போயிட்டார். இந்தியா கொசுக்கடி தாங்க முடியாம. அப்படி படித்தேன், அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் பெருசா ஆளணும், பெரிய ராஜா, பெரிய சக்கரவர்த்தியாக வாழணும்னு கேட்டிருக்கலாமே. பெரிய பெரிய பட்டணங்களை நான் என்னோட ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணும்னு கேட்டிருக்கலாமே. இன்னும் ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாமே. பெரிய பெரிய படைகளை ஆண்டவர் இடத்துல கேட்டிருக்கலாமே. அன்னைக்கு ராஜாங்களுக்கெல்லாம் கெத்து வந்து எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய அந்த படையை வச்சு யுத்தத்தில் எத்தனை பட்டணத்தை பிடிக்கிறாங்க, அதெல்லாம் தான் அவங்களுடைய கேலிபர்ஸை காட்டுகிற அடையாளங்கள். ஆனால் அப்படி எதையுமே கேட்காம எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்க வேண்டியதை கேட்க வேண்டியவர் இடத்துல கேட்கிறான். அது அவ்வளோ ஆண்டவருடைய இருதயத்தை ரொம்ப கவருது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், ஆமாவா? ஆண்டவருக்கும் ஞானத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவர் ஞானம் ரெண்டும், அவர் ஞான சம்பன்னர், அவருக்கு ஞானம் நிறைவாய் இருக்கிறது. அவருக்கு தொடர்புடைய ஒன்றை கேட்டதின் காரணம் அவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அடுப்போ உகந்த ஒரு ஜெபம். இன்னொரு ஜெபத்தை நம்ம படிக்கலாம். 1 நாளாகமத்தில் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 4. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த யாபேசுடைய ஜெபம், இன்னும் நிறைய ஜெபம் இருக்குது வேதத்தில். ஆபிரகாமுடைய ஜெபம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஜெபிச்சிருப்பாங்க, மற்றவங்களுக்காக, பட்டணத்திற்காக, தலைமுறைகளுக்காக. நான் இன்னும் வரிசையாக அதை சொல்கிறேன். ஆனால் தனக்காக மாத்திரமே ஜெபிச்ச ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இதில் என்ன 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 நான் இந்த ஆராதனையில் சொன்னேன், நான் மறக்கப்பட்டேன், நான் தகுதி இல்லை அப்படின்னு யார் தன்னை ரொம்ப டவுனாக ஃபீலிங்கில், ரொம்ப அண்டர் கோயிங்கில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆராதனை நான் சொன்னேன். இந்த யாபேசை பற்றி படிக்கும்பொழுது, அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கலாமா? கம்பேரிங் வித் ஹிஸ் சிப்லிங்ஸ், அவன் கூட பிறந்த எல்லாரை விட ஆண்டவர் அவனை கனம் பெற்றதான் வைத்திருக்கிறார். நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யார் பேர் வைக்கிறா? நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் சாங் ஒன்று இருக்கும். அதில் மரத்துக்கு இலை பாரமா, கிளைக்கு என்னமோ வந்துட்டு பிள்ளை தாய்க்கு பாரமா அப்படின்னு ஒரு வரி வரும். எந்த அம்மாவுக்கும் பிள்ளை பாரம்தான், ஆனால் பாரம்னு எந்த அம்மாவும் சொல்வீங்களா? ஆனால் பாரம்தான், தூக்கிட்டு போங்களேன், கை வலிக்குது தானே. சமைக்கும் பொழுது 9வது மாதம் தாண்டின பிறகு எப்போ தான் டெலிவரி ஆகும்னு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வாயில் இது வரைக்கும் வரவே வராது அந்த வார்த்தை பாரம்னு சொல்ல. நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா கலாச்சாரத்துலேயும் எல்லா பெண்களுக்கும் பையன் குழந்தை தான் வேணும். அந்த பையனுக்கு என்ன பெரிய கொம்பு இருக்குதா தலையிலன்னு என்ன தெரியல. பட் எவ்ரி விமன் ஐ வாண்ட் a male child. இங்கே அதே மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல பேர் வைப்பாங்கன்னு பார்த்தா துக்கத்தோடையே இவனை பெற்றேன், துக்கம் துக்கம் துக்கம்னு அவனுக்கு ஒரு பேர் இடுறாங்க, யாபேஸ். அந்த சூழ்நிலையினுடைய பின்னணியை எனக்கு தெரியலை. நானும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா எனக்கு தெரியலை, அப்பா இல்லையா, இல்லை அந்த பிள்ளைய வளர்க்க திராணி இல்லைன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். கஞ்சி ஊற்றியாவது ஒரு அம்மா வளர்த்துருவா. ஒரு தாய் நான் சந்தித்தேன். இந்த ஒரு குழந்தை தான் நான் உடனே அவங்க கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா இன்னொரு குழந்தை இறந்து போச்சு. எப்போ இறந்துச்சு? பிறந்து 10 நாளில். எப்படி இறந்துச்சுனே தெரில. தொட்டிலில் போட்டுட்டு கணவரோடு அவங்களுக்கு பிரிவினை, காசு இல்லை, பால் குடிக்கிற குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியல, வறுமை. ஒரு சினிமா அவங்க அப்போ ரட்சிக்கப்படலை. ஏன் பிறந்தாயோ மகனே அப்படி ஒரு சினிமா, பழங்காலத்து சினிமா பாட்டு. அந்த பாட்டை பாடி தொட்டில் ஆட்டிட்டு குளிச்சுட்டு வர்றேன், பிள்ளை செத்து கிடக்குதுன்றாங்க. என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி செத்துச்சுன்னே தெரில. டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம், செக் பண்ணோம், என்னமோ பண்ணோம், அனுப்பிட்டாங்க. இப்படி ஒரு தாய் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி என்ன சூழ்நிலை யாபேசினுடைய தாய்க்கு இருந்ததுன்னு தெரியலை. எந்த பிள்ளையை பெற்றாலும் ஒரு பெண் சந்தோஷப்படுவா, அதுவும் ஆண் பிள்ளையை பெற்றா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவா, கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாருன்னு. ஆனால் இங்கே ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற ஒரு தாய் சொல்லுகிறாள், நான் துக்கத்துடனே பெற்றேன். ஒரு தடவை அந்த குழந்தைய கூப்பிடும் பொழுதும் எப்படி இருந்திருக்கும்? துக்கம் துக்கம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குப்பம்மான்னு பேர் வைப்பாங்க, போதும் பெண்ணுன்னு பேர் வைப்பாங்க. ஏன்னா பொண்ணு குழந்தையா பிறக்குதான், போதும் பொண்ணுன்னு பேர் வச்சா பொண்ணு குழந்தை பிறக்காதான். குப்பம்மா, மண்ணாங்கட்டி, எதுக்கு அப்படி பேர் வச்சாங்க? அன்னைக்கு மருத்துவம் வளரல, மூட நம்பிக்கையில் இருந்தது நம்மளுடைய தேசங்கள். யமன் அந்த குழந்தைய தூக்கின்னு போயிடுமாமா. நிறைய ஒரு அம்மா 10 புள்ள பெப்பா, 4 புள்ள தான் உயிரோடு இருக்கும், மீதியெல்லாம் செத்து போயிடும். ஏன்? அம்மாவே ஆரோக்கியமாக இருக்க மாட்டா, அவளுக்கே தேவையான நியூட்ரிஷன் இருக்காது. அப்புறம் எப்படி ஆரோக்கியமாக அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பா? மருத்துவம் வளராது, அந்த குழந்தைக்கு ஒரு வியாதினா எதிர்ப்பு சக்தி இருக்காது, செத்து போயிடும். அப்போது இந்த மாதிரி பேர் வச்சுட்டா யமன் குப்பைன்னு பயந்து விட்டுட்டு போயிடுமாமா. அதனால் பேர் குப்பம்மா. மண்ணாங்கட்டி, யமனுக்கு பேரெல்லாம் தெரியுமா? கெசட் ஆஃபீஸராக இருந்திருக்குமோ?
அப்படி ஒரு மூட நம்பிக்கையில் வளர்ந்த தேசம். அந்த மாதிரி துக்கம் துக்கம்னு பேர் வச்சுட்டா இந்த துக்கம் எனக்கு மாறிடும் அப்படின்னு நினச்சாங்களா? அந்த பேருக்கு அந்த குழந்தைக்கு பேர் துக்கம். என் கூட ஒரு பொண்ணு படிச்சிச்சு, அவள் பேர் வேம்பு. வேம்புன்னா என்னது? கசப்பு. நாங்கள் ஸ்வீட்டின்னு கூப்பிடுவோம். வேம்பு நல்லா வேடாப்பா, பட்டிக்காட்டு பேர் மாதிரி இருக்குது, ஸ்வீட்டி. எவ்வளோ வேதனை இருந்திருந்தா அப்படி ஒரு பெயரை சூட்டி இருப்பாங்க. அதே மாதிரி தான் யாபேசனுடைய தாய் எந்த வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலோ அப்படி ஒரு பெயரை சூட்டுகிறாள். பிறந்ததுலேருந்தே அவனை ஒரு தடவை அப்படி கூப்பிடும் போதும் எப்படி இருந்திருக்கும்? வேதனை வேதனை வேதனை. எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பெண் பிள்ளைகள். நான் பிறக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா கவலைப்படலை, எங்கள் பாட்டி பொறுமையாக இருந்தாங்க. என் தங்கச்சி பொம்பளை புள்ள பிறந்த உடனே பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு வந்துட்டாங்க எங்கள் பாட்டி. இன்னும் போது பார்த்தா 4வது பொண்ணா தூக்கவே மாட்டேன்ட்டாங்களாம். நான் பொம்பளை பிள்ளைய தூக்க மாட்டேன். அப்பாவோட பாட்டி. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு சந்தோஷம்தான். அவள் பேர் ஜாய், என்னோட தங்கச்சி பேர் ஜாய். அவள் எங்கள் வீட்டில் எல்லாரை விட கொஞ்சோண்டு கலர் கம்மியாக இருந்தான்னு எல்லாரும் அவளை பேயின்னு கூப்பிடுவாங்க. நிச்சயமா அவள் அவ்வளோ வேதனையில். அப்போ எங்களுக்கு தெரில, நாங்களும் அவளை கிண்டல் பண்ணுவோம், உன்னை குறத்திக்கிட்ட வாங்கணும்னெல்லாம். ஆனால் இப்போ வளர்ந்த பிறகு சொல்கிறா, அந்த வார்த்தைகளெல்லாம் நான் உண்மையாகவே நம்பிட்டேன். என்னை மட்டும் குறத்திக்கிட்ட வாங்கினாங்க, தவுட்டுக்கு வாங்கினாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்பிட்டேன். எல்லாரும் என்னை அப்படி கூப்பிடும்பொழுது என்னோடய சைல்டுஹுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிளாக் பேஜஸாகவே இருந்துச்சு. நான் அதுக்கு ரொம்ப கவலைப்பட்டேன். அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்போது நான் இந்த யாபேசை நினைக்கிறேன், ஒரு தடவையும் அவங்க அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கும். அவனுடைய குழந்தை பருவமெல்லாம் வருத்தத்தின் நாட்களாகவே ஒருவேளை யாபேஸ்க்கு கழிந்ததான்னு எனக்கு தெரியல. அவருக்கு ஒரு தீர்மானம் வந்தது, என்னோட பிறப்பு எப்படி வேணா இருக்கலாம், என்னோட சைல்டுஹுட் எப்படி வேணா இருக்கலாம், என்னுடைய தலையெழுத்த மாற்ற ஒரே ஒருத்தரால தான் முடியும். அவர்கிட்ட போய் அந்த வசனத்தை படிக்கலாமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அடுத்த வசனம், என் எல்லையை பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். பார்த்தாரு ஆண்டவர், நீ என்னை நம்பிட்டல்ல, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். யாபேஸ் என்ன நம்பினாரு? துக்கம் 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 துக்கம். எங்கள் அம்மாவுக்கு நான் துக்கம், என் பிறப்பு துக்கம், என் வளர்ப்பு துக்கம். என் பேரை ஒரு கோடி தடவை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. துக்கம் துக்கம்னே கூப்பிட்டாங்கல்ல. இந்த தலையெழுத்தை மாற்றுறதுக்கு ஒருத்தரால் முடியும்னு நம்பிக்கையை அவர் மேலே வச்சு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தரும் என்று வேண்டினான். என்னை நம்பிட்டல்ல, உன்னை என்னை நம்பினவனை நான் கைவிடவே மாட்டேன். உடனே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன். சவுல் மரித்த போது யாபேஸ் பட்டணத்தார் அவனை அவனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள்னு வசனம் இருக்கும். எந்த பட்டணத்தாரா? அப்போ யாபேச ஆண்டவர் ஒரு பட்டணமாக்குறார். நீ தனிமரம் அல்லப்பா, நீ துக்கத்தில் பிறந்தவன் அல்லப்பா, நீ சபிக்கப்பட்டவன் அல்ல. உங்கள் அம்மா எப்படி வேணா உன்னை பெற்றிருக்கலாம், என்ன வேணா பேர் வச்சிருக்கலாம், உன் தலையெழுத்து இதுதான் யார் வேணா முத்திரிக்கை கொடுத்துருக்கலாம். என்னை நம்பி வந்தல்ல, உனக்கு நிறைவான பலன் என் கருத்திலிருந்து உண்டாகும். நீ என்கிட்ட ஜெபிச்சிட்டல்ல, என்னை நம்பி வந்துட்டல்ல, உன் தலையெழுத்தை மாற்ற என்னால் முடியும். நீ வச்ச நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. கரங்களை தட்டி பாடலாமா? நான் ஓடும் ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடு, மறந்து விடாதே, தொடர்ந்து ஓடு,
நெறிக்கெட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். நெறிக்கெட்ட சமுதாயத்தில் இப்ப சொல்லமா, நல்ல கைதட்டி சத்தமாய் தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை. திரும்ப திரும்ப சொல்லுவோமா, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, பணி செய்வதை மறந்து விடாதே. கரங்களை தட்டி 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 ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? மகிமை 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 மகிமை. அருகில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சி சொல்லுங்க, என்ன வேணா முத்திரை குத்தி இருக்கலாம், இதுதான் யார் வேணா ஜட்ஜ் பண்ணலாம், நீங்க இப்படித்தான் சொல்லலாம், என் மனசு கூட சொல்லலாம். உள்ளுக்குள்ள இருந்து சாத்தான் வந்து சிரிக்கலாம், நீ எங்க மாற போற? சொல்லுங்க சத்தமா. யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம். என் தலையெழுத்தை மாற்றுகிறதற்கு ஒருவர் உண்டு. என்னுடைய ஜெபம் என் தலையெழுத்தை மாற்றும். யாபேச போல கரங்களை தட்டலாம், கரங்களை தட்டி 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 எழுதப்பட்ட அந்த தலையெழுத்துக்களை மாற்றுகிற வல்லமை என் முழங்கால்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இது இந்த வசனம் யாருக்கு ஏற்புடையதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஒரு பேர் என்னன்னா அழுமூஞ்சி. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே கிடப்பேன். இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தாலும் தலையாட்டுவாங்க, ஆமாம் ஆமான்னு. ஆனால் நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை மன மகிழ்ச்சியின் மகளாக மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? நான் ஏன் அழுது கொண்டே இருக்க வேண்டும்? வேணாப்பா, எனக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அழுக வந்துடுது, நான் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறேன். அப்படி நான் இருக்கக்கூடாது. உண்மையாக அன்னைக்கு ஜெபிச்சதுலேருந்து ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட உறவாடணும்னு நினச்சா மட்டும்தான் எனக்கு கண்ணீர், மற்றபடி எனக்கு கண்ணீரே வரல. இங்கே யாராவது அழுகு மூஞ்சி இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். இல்லை நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், ஆசையாக இருக்கேன்னா அழுங்க. என்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? எப்பேற்பட்ட தலையெழுத்துக்களையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து நிறைய விளக்கம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் மேற்கோள் காட்டு மட்டும் போகலான்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 1:10 பார்க்கலாமா? 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். அன்னாளுடைய ஜெபம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. இது உங்களுக்கு தெரியும், அதனால் நான் சொல்லிகிட்டே போகிறேன். போதும். நான் அன்னாளை குறித்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலு நான் அன்னாளுடைய ஜெபத்தை பற்றி நான் எடுத்திருக்கிறேன். அது யூடியூப்லேயும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த அன்னாளுடைய ஜெபத்தினுடைய விசேஷத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அன்னாளுக்கு பல நாள பிள்ளை இல்லை, ஆண்டவர் அவள் கர்ப்பத்தை அடைத்தாருன்னே வசனம் இருக்கு. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. கர்த்தர் 5வது வசனம் கடைசி வரி, கர்த்தரோ மறுபடியும் சொல்லலாமா? எதுக்கு அடைச்சார்? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதுதானே ஆண்டவர். அப்புறம் ஏன் அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவரை அடைத்தார்? ஏன் அடைச்சார்? Understanding God is totally different from what we know about God. ஆண்டவரை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை விட ரொம்ப ரொம்ப மாறுபட்ட விதத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்களும் புரிஞ்சுக்கணும், நானும் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை மாதிரி இன்னும் நிறைய ஆண்டவரை பற்றி நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த பைபிளே உள்ளே போக 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 அறை போய்கொண்டே இருக்கும். அவ்வளோ பெரிய லைப்ரரி இந்த பைபிள்.
நம்ம ஆயுசுக்கும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவு ரகசியங்கள் இதுக்குள்ள அடைந்து கிடக்கிறது. 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 70 வருஷம் படித்தாலும் படித்து தீர முடியாது. கற்றது கைமண் அளவுன்றது வேத ஞானத்துக்கு சால சிறந்த ஒரு வார்த்தை. நம்ம அறிந்து கொள்ளவே முடியாத ரகசியம் எப்படி இருக்கிறதோ ஆண்டவரை பற்றியும் நான் அறியவே முடியாது. அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது. சிலது என் புத்திக்கே புரியாதது. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அதுவே நமக்கு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். கர்ப்பத்தை எதற்கு ஆண்டவர் அடைத்தார்? அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் பார்க்கும்பொழுது பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ அப்படின்னு ஒரு ஓங்காரம் இருக்கும் தமிழில். அங்கே எங்கெல்லாம் ஓங்காரம் வருதோ அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? நீங்கள் திருக்குறள் ஆகட்டும் எதில் ஆகட்டும் தமிழில் ஓங்காரம் வருதுன்னா there is something is there. நானோ ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். மற்றவங்கெல்லாம் எதுக்கு வேணா இருக்கலாம், பட் நான் அதுக்காக இல்லை. சம்திங் டு ஸ்பெசிஃபை, ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை எம்பசைஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து காட்டுவது தான் அந்த ஓங்காரம் தமிழில். அப்போது பெனினாளுக்கு நிறைய பிள்ளை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அன்னாளுக்கோ அப்படின்னு அங்கே ஒரு ஓங்காரம் ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு போய் இல்லை பார்த்தியா, எவ்வளோ நல்ல மனுஷி, அவளுக்கு போய் இல்லை பார்த்தியா அப்படின்னு ஆவியானவருடைய ஒரு ஏக்கம் அங்கே எழுதும் போது இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தானியேலோ 3 நேரம் ஜெபிச்சான். அதே மாதிரி அந்த குகைக்குள்ளே சிங்க கெபிக்குள்ளே போட்ட பிறகு அடுத்த நாள் ராஜா வந்து, தானியேலே, அது ஒரு ஏக்கம், ஐயோ அவனே செத்துட்டியா. அப்சலோமை பற்றி அழும் பொழுது என் மகனே அதை படிக்கும்போது ஒரு ஏக்கம், உனக்கு பதில் நான் செத்துருக்கலாமே, நீ போயிட்டியே. அப்போ தமிழில் இருக்கிற அந்த ஓங்காரங்களும் நெடிலும் குறிலும் ஏதோ ஒரு இதய குமுறலை வெளிப்படுத்துகிறதா அங்கே தெரியும். அப்போ அன்னாளை பற்றி அப்படி சொல்லப்படும் பொழுது அன்னாள் குணசாலி தெரியும், பக்தி உள்ளவள் தெரியும், தேவனுக்கு பயந்தவள் தெரியும், ஜெபிக்கிற மனுஷன்றது தெரியும். பர்பஸா தேவன் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார். ஆண்டவரே அடைச்சி வச்சிருக்கிறார். எதற்கு? இந்த கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும். சந்தோஷமாக கொண்டாடுகிற இடத்துல வருது வழக்கத்தின்படி பெனினால் அவங்களுடைய சொந்த தங்கச்சி தான். 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா சட்டப்படி அந்த ஒரு யூத ஆண் மகனுக்கு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது சொந்த தங்கச்சியாக இருக்கலாம், அடுத்த வீட்டு தங்கச்சியாக இருக்கலாம், திருமணம் ஆகாத இன்னொரு பொண்ணை கட்டி வைக்க வேண்டும் என்பது அந்த காலத்து வழக்கம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த அவளுக்கு ஊறுபட்ட பிள்ளைங்க 10 குமாரர். மேடம் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டெலிவரி பிள்ளையை எடுக்கும் பொழுதும் அண்ணாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. இவ சரியான முசுடு, தினம் தினம் என்னை மனமடிவாக்குகிறாள். அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஒடுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி உக்காந்துருக்கிற எனக்கு ஒன்று கொடுக்க உங்களுக்கு முடியலையா? சண்டை தானே போடணும், சண்டை போடல. அவளுக்கு தெரியும் தன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறவர் யாரு. There is a purpose. ஆண்டவர் அடைச்சிருக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இதே கர்ப்பத்தை பெனினாளுக்கு அடைச்சிருந்தாள்னா விஷயம் வேறையா இருந்திருக்கும். அன்னாளுக்கு தான் அடைச்சார். ஏன் தெரியுமா? அது நம்ம படிக்கும் போது தெரியும். போய் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. சேனைகளின் கர்த்தாவே, அதுக்குரிய விளக்கம் நிறைய நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சேனை என்றாலே அது பூமிக்குரிய சேனை, வானத்துக்குரிய சேனைன்னு சொன்னேன். பூமிக்குரிய சேனை எல்லாம் குட்டி போடும். பூமியில் இருக்கிற புல்லாகட்டும் பூண்டாகட்டும் எறும்பாகட்டும் தன்னை பிரதி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் வானத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதுவும் தன்னை பிரதி எடுக்காது. அப்போது வானத்துக்கும் பூமிக்குமான சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்னு ஆண்டவருக்கு பேர் வச்சா நீங்கள் தான் பிரதி எடுக்கணும். அந்த பெருக்கத்தின் தெய்வம் என்னை ஏன் கர்ப்பத்தை அடைச்சிங்கன்னு ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சு நினைப்பூட்டுகிறான். நினைப்பூட்டி அவ்வளோ பெரிய ஜபம். மீன் வயலில் தாத்தா குடிச்சு வெறிச்சிருக்கிறியான்னு கேட்பாரு. அப்போ கூட கோபம் வராது. பொறுமையாக பதில் சொல்லி எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? இப்படி உட்கார்ந்துருந்தா நான் என்ன சொல்றது? அன்னாள் எதற்காக ஜெபித்தார்?
பிள்ளை பேருக்காக. பிள்ளை வேணும்னு தானே கேட்கணும். அங்கே என்ன கேட்பாங்க? ஆண் பிள்ளைய கேட்பாங்க. எனக்கு மலடின்னு ஒரு பேர் வந்திருக்குன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் மலடின்ற பேர் போகத்தானே செய்யும். Why she is specifying gender over there? அங்கே எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஏன் கேட்கணும்? உனக்கு பிள்ளையே இல்லை, எந்த குழந்தை பிறந்தா என்ன, பொண்ணு பிறந்தா என்ன, பையன் பிறந்தா என்ன, எல்லாம் குழந்தை தானே, வச்சுக்க வேண்டியது தானே. ஏன் அங்கு பிள்ளையே இல்லாதவளுக்கு பிள்ளையே பெரிய விஷயம், அங்கேயும் எதுக்கு ஜெண்டர்ல அந்த அம்மா வந்து நிற்கிறா? அதுக்கும் காரணம் இருக்கு. பிள்ளைய கேட்டுட்டா, ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா உங்களுக்கு தரேன், ஆலயத்தை கொண்டு வந்து வர்ற பொருத்தனை பண்ணியாச்சு. இப்போ பாஸ்டர் வராரு, பாஸ்டருக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, நான் குடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன். பாஸ்டர் அப்படியா, சரி சரி ஒத்துக்கிட்டார். நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண மட்டும்தான் சொன்னாங்க. இவங்க சொல்லலை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு சொன்னேன், அதை இங்கே கொடுக்குறேன்னு சொன்னேன். சொல்லி இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? ஏமா உனக்கு தங்கச்சியே 10 பிள்ளை பெற்றிருக்கானா, அவளுக்கு ஒரு 40-50 வயசு இருக்கும்னு வை, உனக்கும் எத்தனை வயசு ஆகிருக்கும்? அதை விட ஒரு 5 வயசு மேலே. இனி உனக்கு எங்கே பிள்ளை பேர் உண்டாக போகுது? விட்டுரு, அவ பிள்ளைய உன் பிள்ளையா நினச்சி வளர்த்துட்டு போ. இதெல்லாம் எதுக்கு ஜோக் சொல்லியிருப்பாரா இல்லையா? இன்னொரு விஷயம், ஆம்பளை பிள்ளைய அவங்க கேட்டதுக்கு என்ன காரணம்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் நினைவுபடுத்தி விட்டுட்டு போகிறேன். எல்கானா லேவி குடும்பத்தை சேர்ந்த கோகாத்தின் புத்திரன் வழி வந்த ஒரு மனுஷன். மறுபடியும் சொல்கிறேன், ரூபன் சிமியோன்னு 12 கோத்திரம் இருக்கும். அதில் லேவி கோத்திரம் தான் எப்பவும் ஆசாரிய ஊழியம் செய்வாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போவாங்க. இந்த வம்சா வழி வந்தவர் எல்கானா. ஆனால் கோகாத்துன்னு ஒரு புத்திரர் எழும்பி மோசேக்கு விரோதமாக செயல்பட்டு பூமி பிளந்து கொஞ்சம் பேர் உள்ளே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மிச்சம் வந்தாங்க. அதில் 16வது ஆள் எல்கானா, 17வது ஆள் சாமுவேல். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால அந்த 16 தலைமுறைக்கு ஒதுக்கி வச்சுட்டார் ஆண்டவரை. நீங்கள் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது, இந்த சாபத்தை உடைக்கணும்னு ஆண்டவரே திட்டம் வச்சதுனால கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறார். யார் கர்ப்பத்தை? 2வது மனைவிலாம் ஆண்டவருக்கு கணக்கில் வராதுப்பா. ஆபிரகாம் சாராள், உன் வித்து சாராள் இடத்துல பிறக்கிற ஈசாக்கு தான் will be considered as your own son. ஆகார் கிட்ட பிறக்கிறது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும், ஆனால் அவன் கணக்கில் வரமாட்டான். அதே மாதிரி எல்கானாவுக்கு முதல் மனைவி அன்னாள், அவனுடைய புத்திரன் தான் கணக்கில் வருவான். பெனினாள் எத்தனை பெற்றாலும் அது கணக்கில் வராது. இதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க நீ 10 குமாரர் பெற்றிருந்தாலும் நீ பெனினாளுக்கு பெற்றதை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவ போராடணும், ஜெபிக்கணும். இந்த தலைமுறை 16 தலைமுறை 600 ஆண்டுகளுடைய சாபங்களை முறிச்சு ஒரு பிள்ளைய பெறுவா. அவன் ஆசாரியனாவான். இத்தனை வருஷம் எல்கானா வரைக்கும் அந்த ஆசாரிய ஊழியம் எங்க தடைப்பட்டுச்சோ அந்த ஊழியத்தை அவன் செய்ய வேண்டும். அப்போ இந்த அண்ணாளுடைய ஜெபம் தலைமுறை தலைமுறை சாபங்களை உடைக்கிற ஜெபம். என்ன ஜெபமா? என் தலைமுறை தலைமுறையா என்ன சாபம் இருக்குதோ அந்த சாபங்களை இப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா there is a purpose. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இருக்குன்னா ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? பெனினாள் பண்ணால் கூட அது சரியாகாது, அன்னாள் ஜெபம் பண்ணாதான் அது சரியாகும். அன்னாள் மூலியமாக தான் அந்த சாபம் உடைக்கப்படும். அன்னாள் வயிற்றில் பிறக்கிற குழந்தை தான் அந்த தலைமுறையோட வாரிசாக ஆண்டவர் கணக்கில் வரும். அதனால தான் உங்களை ஆண்டவர் இந்த பாதையில் அனுமதிக்கிறார். யார் இப்போ கடினமான பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க? யார் சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்க? யார் நொந்து போய் இருக்கிறீங்க? எனக்கு தான் இந்த ஜெபம்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த பாதையில் ஆண்டவர் தான் உங்களை நடத்துகிறார். இட்ஸ் a bitter truth. கடினமான கசப்பான ஒரு உண்மை. ஆனால் இதற்கு பின்னாடி பல வருட சாபங்கள் முறிக்கப்பட போகிறது. வருடமாய் தலை மேல் இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்பட போகிறது. கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. பிணையல்கள் நெகிழ்க்கப்பட போகிறது. அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சகல பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறதற்காக ஆண்டவர் உங்களை என்னை இந்த பாதையில் நடத்துகிறார். எத்தனை பேர்
நம்புறீங்க? இப்படி கூட ஆண்டவர் அனுமதிப்பாரா? எஸ். அவமானம், நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. ஒரே ஒரு தடவை கையை தூக்கி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சூப்பர். அப்போ எனக்கு தான் ஆண்டவர் பர்பஸா இதை அலோ பண்றாரா? ஆமா. யாபேஸ் துக்கத்தோட பிறந்து வளர்ந்ததுனால தான் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றான். யோசேப்பு கூட பிறந்த எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு குழியில தள்ளப்பட்டதுனால தான் அவர்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அடிமட்டத்தில் தலைமுறையா சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சாபத்தை தன் மேலே சுமந்து கொண்டு கர்ப்பமும் அடைக்கப்பட்டு நித்தம் வெளிநாளினால கொடுமையான வார்த்தைகள் மனமடிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஸ்டார் ஃபிஷ்னு ஒரு மீன் இருந்துச்சான். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஸ்டார் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு வெரைட்டி. அதை பயங்கர டேஸ்ட். சைனாவில் ஜனங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த ஃபாரின்லேருந்து போகிற டூரிஸ்டெல்லாம் சாப்பிடும்பொழுது தட் இஸ் த டேஸ்டியஸ்ட் ஃபிஷ் வி ஹாவ் டேஸ்டட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேல். சரி, இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஊருக்கு எடுத்துன்னு போய் அங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போனால் இங்கே சாப்பிட்டா டேஸ்ட் ஆகுது, அங்கே போனால் நல்லா இல்லை. இது என்னடா மேஜிக்காக இருக்குது? இங்கே சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டு. அதே மீன் சரி ஒருவேளை நம்ம ஃப்ரீசர் பண்ணல ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால இது டேஸ்ட்டாக இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கப்பலில் ஒரு கூண்டு மாதிரி அமைச்சு அந்த உப்பு தண்ணியை வச்சு உயிரோடையே கடல்லையே கொண்டு போனாங்க. அப்பயும் டேஸ்ட் இல்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா இங்கே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது, அங்கே போனால் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அதனுடைய தரம் குறைந்து போகிறது. இது என்னவா இருக்கும்? ஆனால் இந்த பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவையும் சைனாவில் சாப்பிட முடியாதே, இதுக்கு என்ன யுக்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரீசர்ச் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க உட்காந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி அதனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அது எப்படி ரீப்ரொடக்ட் பண்ணுது எல்லாம் உட்காந்து ரீசர்ச் பண்ணும்பொழுது ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு எதிரி யாருன்னா சுறா மீன். நம்ம சாப்பிட்றோம்ல சுறா, இந்த சுறா ஓடி 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 அதை வேட்டையாடும். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட வாழ்நாள் முழுவதும் இந்த சுறாவுக்காக அது பயந்து ஓடி 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 ஓடியே அதோட ஆயுசு முழுக்க அது செலவு பண்ணுது அப்படின்னு படித்தாங்க. இப்படி ஓடுறதுனால அதனுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீட் ஆகுது, அதோட மெட்டபாலிசம் அதிகமாகுது, அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகுது, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படியெல்லாம் படித்தாங்க. அப்போ யோசித்தாங்க, ஓ இந்த சுறா மீன் இல்லாமல் இது சொங்கி மாதிரி இருக்கிறதுனால பலன் இழந்து ரத்த ஓட்டம் எழுந்து போகுது. அதனால் அந்த தொட்டிக்குள்ளே ஒரு சுறா மீனை உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டோடனே இவர் வேட்டையாட டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுற்றி 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 இப்போ சாப்பிட்டா டேஸ்ட்டு மாறவே இல்லை. அப்போ ஸ்டார் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு காரணம் என்னதான்? உள்ளே இருக்க ஒரு எதிரி. நான் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா கட்டாயம் சத்துரு துரத்தை நான் ஓடி தான் ஆகணும். கட்டாயம் அவமானங்களும் நிந்தைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனை வியாகுலம் பசி நிர்வாணம் நாசமோசம் எதெல்லாம் பவுல் தான் வாழ்க்கையில் அனுபவிச்சாரோ அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா உயர்றதுக்கு அது எப்படி காரணமாயிற்றோ என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எனக்காக ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் இந்த எல்லா தடைகளையும் நான் தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பது தெய்வம் என் மேலே வைத்த ஒரு கட்டளை.
இந்த தலைமுறை சாபத்தை மட்டும் பிரேக் பண்ணி இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தவங்க எழுந்து நின்று அருகில் இருக்கிறவங்களோட கரங்களை கோர்த்து பிடித்து கொள்ளலாம். இன்றைக்கு பண்ணுற இந்த ஒரு ஜெபம், இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து பண்ண போகிற ஜெபம், இது வரைக்கும் 16 தலைமுறையாக இருந்தாலும் 60 தலைமுறையாக இருந்தாலும் 600 தலைமுறையாக இருந்தாலும் அந்த மொத்த சாபங்களையும் முறிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபத்துக்கு பவர் இருக்குது நம்புறீங்களா? முழங்காலுக்கு பவர் இருக்குது நம்புறீங்களா? நான் பேசுகிற வார்த்தையில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், என் வார்த்தையில் ஆண்டவர் வந்துட்டார்னா அது நடக்கும். எப்பேற்பட்ட சாபம் இருந்தாலும், என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி, அந்த எல்லா சாபங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் முறிக்கணும். அந்நிய பாஷை அடையாளம் 5 நிமிஷம்தான். நீங்கள் அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுகிற வரம் இல்லாதவங்க, உங்களால் சர்வ வல்லமை பொருந்திய தெய்வம் எல்ஷடாய், எல்ஷடாய் என்னும் நாமம், அந்த நாமத்துக்கு முன்னாடி முடியாதுன்ற எந்த வார்த்தைக்கும் இடமில்லை. அப்போ எல்ஷடாய் எனும் நாமம் உள்ளவர் சொல்லிக்கொண்டே 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 பரம்பரை பரம்பரையான சாபங்கள், தாத்தா வழி வந்த சாபங்கள், பாட்டி வழி வந்த சாபங்கள், அப்பா வழி வந்த சாபங்கள், அம்மா வழி வந்த சாபங்கள், விக்கிரகத்திலிருந்து வந்த குடும்பங்களுக்கு அந்த விக்கிரகங்களிலிருந்து வந்த சாபங்கள், பலி கொடுத்து வந்த சாபங்கள், பாவங்களினால வந்த சாபங்கள், துஷ்பிரயோகங்களினால வந்த சாபங்கள், இச்சையினால வந்த சாபங்கள், முன்னோர்களுடைய அவகீர்த்தி உண்டு பண்ணுகிற காரியங்களினால வந்த சாபங்கள், கைகளினால செய்த இரத்த பலிகள், இரத்த கரைகள், கொலைகள், கொள்ளைகள், எந்த முன்னோர்கள் எப்படிப்பட்ட சாபங்களை விதைத்திருந்தாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சாபங்களை உடைக்கிற 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 சத்துருவினால உண்டான சாபங்களை உடைக்கிற, நாவினால வந்த சாபங்களை உடைக்கிற, கிரியைகளினால வந்த சாபங்களை உடைக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகளை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளுக்கு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உடைக்கிறோம் 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 உடைக்கிறோம். இனி குத்துகிற முள், நெருக்குகிற நெரிச்சல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பரம்பரை வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. விக்கிரகங்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்யப்படுவதாக. பரம்பரையாய் தொடருகிற எல்லா வியாதிகள், பாவங்கள், பரம்பரை பரம்பரையாய் தொடருகிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. ஜெய கிறிஸ்துவினுடைய நாமத்தில் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லாம் எராடிகேட் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அன்னாளுடைய ஜெபம் 16 தலைமுறைகளின் சாபங்களை உடைத்தது நிச்சயமானால், 600 ஆண்டுகளின் சாபங்களை உடைத்தது நிச்சயமானால், அடைக்கப்பட்ட அவ கர்ப்பம் திறந்தது. சாமுவேல் சாபங்களை உடைக்கிற தரிசன புருஷனாய் அவதரித்தது நிச்சயமானால், அதே ஜெபம், அதே முழங்கால், அதே வல்லமை இன்றைக்கு 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 ஜீவனுள்ள அநேக சாட்சிகளை நீர் எழுப்புவீராக ராஜா. எங்க வாழ்க்கையில சாபங்கள் உடைக்கப்படுவதாக, நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்பின தெய்வத்தினிடத்திற்கு நாங்கள் வருகிறோம். அதை எங்க கண்கள் காணணும், காதுகள் கேட்கணும், செவிகளால உணரணும், கண்கள் அதை நிச்சயமாய் எங்க தலைமுறைகள் பார்க்கணும். காலங்காலமாய் யுக யுகமாய் கர்த்தர் செய்த அற்புதத்தை வருகை தாமதிக்குமானால் எங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தரின் கிருபை செய்வீராக ராஜா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன
நாம் அமர்ந்து கொள்ளலாம், நான் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பும்படி நான் ரொம்ப ஜெபித்து கடந்து வந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம சபையில் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அப்போது நான் முதல்ல சொன்னேன், உகந்த விண்ணப்பம். சாலமோன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார், அது தேவனுக்கு உகந்ததாக இருந்தது. நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அடுத்து யாபேஸ் என்றால் துக்கம். தனி மனிதனை ஆண்டவர் ஒரு பட்டணமாக மாற்றி அந்த ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தார். தலை எழுத்துக்களை மாற்றுகிற ஒரு ஜெபம்னு நான் சொன்னேன். மூன்றாவது ஒரு ஜெபம், தலைமுறையாக இருக்கிற சாபங்களை உடைக்கிற ஒரு ஜெபம். எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த முழங்கால் இட் ஹேஸ் அ டைனமிக் பவர் ஆன் இட். அப்படி ஒரு டைனமிக் பவர் இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைனில் கேட்குறவங்க, இங்கே இருக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த பிசாசு பிடிச்சி ஆடுறாங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக தோற்றமெல்லாம் விகாரமாக. நான் கிராமத்தில் அப்பா ஊழியம் செஞ்சதுனால இந்த மாதிரி பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் கொண்டாந்து விட்டுருவாங்க. அவங்க 2-3 நாள் எங்கள் வீட்டிலேயே தங்கியிருப்பாங்க. அவங்க வினோதமாக நாக்கெல்லாம் தொங்க விட்டுன்னு அந்த தோற்றமெல்லாம் விகாரமாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அதை பார்த்தா பயமாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, எங்களெல்லாம் துரத்திடுவாங்க. ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறது, அது என்னடா நடக்குதுன்னு. இரவு பகலாக அவங்கள நாங்கள் பார்க்கணும். எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு எங்கள் அம்மா எங்களை ஒரு ரூமில் தாப்பால் போட்டுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்பா வெளியூர் போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த பிசாசை எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணணும். எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருப்பாங்க. எங்கள் அம்மா சரியான பயந்தாங்குடி. அப்போ நான் என்ன பார்த்துருக்குறேன்னா, அந்த பிசாசு சில நேரத்தில் அமைதியாக இருக்கும், சில நேரத்தில் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஆடும். அடக்கவே முடியாது. ஒல்லி பொண்ணு குட்டியூண்டாக இருக்கும், மொத்தமே 30 கிலோ தான் இருக்கும், அவ்வளோ ஒல்லியாக இருக்கும். 20 ஆண்களால் அடக்க முடியாது, அவ்வளோ பெலனாக இருக்கும் பிள்ளை பிசாசு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அதை ஆடும் பொழுது யாராலையும் அடக்க முடியாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நெடு முட்டி போட்டு 2 கையை தூக்குவாங்க. நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லித்தரேன். நெடு முழங்கால் போட்டு 2 கரங்களை தூக்குனா அதற்கு அடங்காத எப்பேற்பட்ட பிசாசும் மேலே வானத்தில் கீழே பூமியில் இல்லை. இந்த முழங்காலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதுக்கு நான் பெரிய ஜப வீரனாக இருக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. நான் அப்படியே 40 நாள் உபவாசத்துலேருந்து வல்லமையாக இருந்தாதானெல்லாம் இல்லை. அந்த பிசாசு அடங்கிறதுக்கு அந்த முழங்காலும் அந்த 2 கையை தலைக்கு மேலே தூக்கி அந்நிய பாஷை பேச 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 அதனுடைய வீரியம் தணிஞ்சு அடங்கி உட்கார்றத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். தட் இஸ் த சீக்ரெட். நீங்கள் யாரையாவது உங்கள் வீடுகள்லையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை பார்த்து கொண்டிருக்கோம், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான பிசாசுகளை பார்க்கும் பொழுது முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்துங்க. அப்போது அந்த முழங்காலுக்கு இருக்கிற பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாரு. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் போகும்போது வரும்போதெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நெடு முழங்காலில் நின்று நான் பெண்களாக இருந்தால் முக்காடு போட்டுக்கலாம், போடலைன்னா உங்கள் விருப்பம். ஆண்களாக இருந்தாலும் நெடு முழங்காலில் நின்று கைகளை கூப்பியோ ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தியோ கண்டிப்பாக ஜெபிக்கணும். அதுதான் ஜெபம் பண்ண வேண்டிய விதம். முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் எல்லாம் அவரே தேவன் என்று அறிக்கையிடும். இது ஒரு நாளில் ஒரு முறையாவது செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நான் நடக்கும் போதும் ஜெபிப்பேன், உண்ணும் போதும் ஜெபிப்பேன், சமைக்கும் போதும் ஜெபிப்பேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் அதுவே ஜெபமாயிடக்கூடாது. நான் நெடு முழங்கால் வலிக்கிற வரைக்கும் போடலாம், வலித்த பிறகு கூட உக்காந்துக்கலாம். ஆனால் முழங்காலை போட்டு என் கைகளை கூப்பியோ உயர்த்தியோ ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுகிற தொழுகை தான். தட் இஸ் த ப்ராப்பர் ப்ரொசீஜர் டு ப்ரே. அதை கண்டிப்பாக செய்யணும். முழங்கால் பலவீனமானவங்களை நான் சொல்லலை, அரை முட்டி போட்டுக்கலாம். ஆனால் முழங்கால் நல்லா இருக்குது, எனக்கு பலன் இருக்குதுன்றவங்க கட்டாயம் முட்டி போட்டு ஜெபிக்கணும். ஓகே, அப்போது இந்த 3 விதமான ஜெபங்களை சொன்னேன். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18:23.
அந்த ஸ்தலத்தை அழிப்பீரும். நீங்கள் இதையும் படிக்க வேண்டாம், நீங்கள் என்னை பார்க்கலாம். நான் சொன்னேன், ஆண்டவருடைய இருதயத்தை கவருகிற ஒரு கலை நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு வேணும். ஏதோ எல்லா நாளும் ஜெபிச்சேன் அதே மாதிரி போகாமல் ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி வேணும், இன்னும் ஒரு முதிர்ச்சி வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய ப்ரேயரை கேட்கும்பொழுதே அப்போ என் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அப்பாவுடைய ஜெபத்தை வந்த வார்த்தை மறுபடியுமே வராது, அந்த ஜெபத்தில் கேட்டுகிட்டே இருக்கலான் இருக்கும். அதில் ஃபுல்லும் வசனமே ஜெபமாக இருக்கும். இது மாதிரி என்னுடைய ஜெபத்துலேயும் ஒரு முதிர்ச்சி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே ஜெபம் அப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. இங்கே ஆபிரகாம் ஒரு ஜெபத்தை பண்ணுறார், ஆண்டவரோட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இட் இஸ் நாட் அ ப்ரேயர் பட் இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் ஆபிரகாம். ஆண்டவர் சொல்லுவார், அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும், 18வது வசனம் வாசிக்கலாமா? 17. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இது யார் சொல்ற வார்த்தை? God wants to do something but he doesn't want to hide that one to his beloved one Abraham. ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். அந்த காரியத்தை இவருக்கு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆபிரகாம் அவருக்கு சொல்லாமல் செய்ய மாட்டாராமா, அவருக்கு சொல்லிட்டு தான் செய்வாராம். ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ கொஸ்டின். ஆபிரகாம் ஆண்டவருக்கு க்ளோஸா, ஆண்டவருக்கு ஆபிரகாம் க்ளோஸா? ரெண்டுமே தான். ஆண்டவர் க்ளோஸாக நினைக்கிறதுனால தானே ஆபிரகாமுக்கு சொல்லாமல் நான் எப்படி செய்வேன்? இப்போ என்ன கேள்வி கேட்குறேன், நான் ஆண்டவருக்கு க்ளோஸா, ஆண்டவர் எனக்கு க்ளோஸா? சில நேரத்தில் ரெண்டுமே இல்லை. எல்லாரையும் தான் சொல்கிறேன். சில டைம் க்ளோஸாக இருப்போம், சில டைம் க்ளோஸாக இருக்க மாட்டோம். பிரச்சனைன்னு வந்தால் க்ளோஸாக போயிடுவோம், அப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம். இல்லை, so there's a connectivity between God and a man. இவரும் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட, இவர் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நேச்சர் என்ன தெரியுமா? நான் சொன்னல, அண்டர்ஸ்டாண்டிங் காட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி நோன்னு சொன்னேன் நான். ஆண்டவரை புரிந்து கொள்ளுதல்ன்றது நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கொஞ்சம், இன்னும் நிறையா இருக்கு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் உத்தமனுக்கு உத்தமர், புனிதருக்கு புனிதர், மாறு விடுகிறவர்களுக்கு. நீ என்ன நெருங்கி ஒரு அடி வந்தால் நான் கட்டி பிடிச்சிக்குவேன், நீ திருப்பிக்கிட்டு போனால் நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். திஸ் இஸ் வாட் காட் இஸ் ஆல் அபவுட். நான் கிட்ட காத்து கொண்டு இருப்பார், உன் முகரூபத்தை எனக்கு காண்பின்னு சொல்லுவார். ஆனால் அவர் இப்படி திருப்ப மாட்டார் என்ன, புரியுதா? நான் கோச்சிக்கிட்டு போனால் நான் வர்ற வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பார். ஆனால் வம்படியாக என்னை இழுக்க மாட்டார். எனக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நானா வரணும், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய என்னை விட்டு வரப்புள்ள தொட்டிகளை நீ ஏன் தெரிந்து கொள்ளுகிற? இதய குமுறல்கள் will be there, அங்கதான் இருக்கும். ஆனால் என்னை வம்படியா ஆண்டவர் இழுக்கவே மாட்டார். நான் வர்ற வரைக்கும் உட்கார்ந்திருப்பார். ஸோ ஆண்டவர் தன்னுடைய இதயத்தை ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தணும்னா அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட க்ளோஸாக இருந்திருக்கணும்ல. க்ளோஸாக தான் இருக்கிறார். க்ளோஸாக இருக்கிறதுனால இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் என் இதயத்தை மறைக்க முடியாதுன்னு ஆண்டவர் செய்ய போகிற ஒரு பிளானை மனுஷங்கிட்ட சொல்கிறார். தட் இஸ் நெகட்டிவ். அழிக்க போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன், சர்வநாசம் பண்ண போகிறேன். வேதத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவர் தனி மனிதனுக்கு, ஒரு கோத்திரத்திற்கு, ஒரு பட்டணத்திற்கு எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன உடனே தலையாட்டல ஆபிரகாம் தலையாட்டினாரா? ஆண்டவர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஷேரிங், யூ ஜஸ்ட் ஷேர், ஐ வில் ஹியர் அப்படிலாம் சொல்லலை. கேட்ட உடனே அப்படியா, உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு எனக்கெல்லாம் அறிவில்லை, யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ, ஆஸ் யுவர் விஷ் யூ டூ அப்படிலாம் சொல்லலை.
இந்த ஆபிரகாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னும் ஒரு 2-3 பேர் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டுறேன். ஒரு வசனத்தை படிக்கலாமா? 1 சாமுவேல் 3:13 படிக்கலாமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனம். பாவத்தின் நிமித்தம் செய்வேன். ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், இருங்க. 1 சாமுவேல் 3. ஆண்டவர் ஏலியுடைய பிள்ளைகளுக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன்னு சாமுவேலை கூப்பிட்டு சொல்லிட்டார். சாமுவேலன்னு கூப்பிட்டாரா? கூப்பிட்டு என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புன்னா என்ன? தண்டனை. ஏதோ ஒரு தண்டனையை நான் கொடுக்க போறேன்னு ஒரு வார்னிங்னா என்ன? எச்சரிப்பு கொடுக்குறாரா? கொடுத்த உடனே அடுத்த நாள் காலையில் ஏலி கூப்பிடுறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? தனக்கு சொன்ன எல்லாத்தையும் சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் எல்லா காரியங்களையும் ஏலிக்கு அறிவித்தார். அதுக்கு ஏலியோட பதில் என்ன? 3வது அதிகாரம் 18வது வசனம். அவர் கர்த்தர். 2வது பகுதி. அதற்கு ஏலி, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நல்லமானதை செய்வாராக என்றார். என்னமா எப்ப என்ன பேசுற? உன்னோட கர்ப்ப பிறப்பான உன் பிள்ளைங்களை ஆண்டவர் அழிக்க போறாரு. அவங்க மேல தண்டனை வரப்போகுது. நீங்காத ஒரு தண்டனையை நான் அவங்க மேல நியாய தீர்ப்பை கட்டளையிட போறேன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார். ஒரு லெத்தர்ஜிக்கான ஒரு ஆன்சர். இன்னொருத்தரை பார்க்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 12வது வசனம். இதுல போட முடியுமா வசனம்? ஆதியாகமம். அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும். இது யாரை பத்தி? வயிற்றுல ஆகார் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை பற்றி முன்னுரைக்கப்படுகிறது. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா லேடிஸும் வயிற்றுல ஒரு பாப்பா வச்சுருக்கீங்க. டாக்டர் அந்த குழந்தை ஊனமாக பிறக்கும்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பதிலே பேச மாட்டேறீங்களே. ப்ரெக்னன்சி சந்தோஷமே போயிடும். ஒரு பிள்ளையை பிறக்க போகிறோன்ற சந்தோஷமே தகப்பனுக்கும் அது வேதனையாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு முன்னுரைத்தல் அவள் சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளையை பார்த்து தேவதூதன் என்ன சொல்லுகிறார்? உன் வயிற்றுல பிறக்கிறவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும், அவனை யாருக்குமே பிடிக்காது. இதை கேட்டால் எப்படி இருக்கும்? எல்லாரும் கொண்டாடணும் இல்லையா ஒரு பிள்ளைய? அந்த அம்மாக்கு என்ன பதில் சொன்னாங்க? தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட என்னை காண்கிற தேவன் பேர் வைக்கிறாங்களே தவிர இந்த பிள்ளை இப்படி வரும்னதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருந்துச்சா? ஏலியோட ரியாக்ஷன், அவர் கர்த்தர், அவர் தமக்கு பிரியமானதை, அவர் பார்வைக்கு செம்மையானதை என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். இந்த அம்மா காதலியே வாங்கிக்கல. அப்பா உன் வயிற்றுல துஷ்ட மனுஷன் பிறப்பான், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா, நீர் என் தேவன் அல்லவா, அது இருக்கட்டும், உன் வயிற்றுல துஷ்டம் பிறப்பான், அது கிடக்குது. இன்னொரு வசனத்தை படிக்கலாமா? யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாமா? யோனா 3:4-5. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். எல்லாரும் என்ன கவனிக்கலாம். ஆண்டவர் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி இவர் தப்பிச்சு வேற ஊருக்கு கப்பல் ஏறி மீனை முழுங்கி வாந்தி எடுத்து நொந்து நூலாகி ஒரு வழியாக அந்த ஊருக்கு வந்து சேர்ந்து ஆண்டவரையும் சபிச்சுக்கிட்டு வந்து என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அடுத்த வசனம். இதை கேட்ட உடனே ஜனங்களோட ரியாக்ஷன் என்ன? ஆண்டவர் தான் தேசத்தை அழிக்க போகிறார்,
பட்டணம் அழிய போகிறது, நம்மளும் அழிய போகிறோன்னு கேட்டவுடனே ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி உட்கார்ந்தார்கள். ராஜா தன் அரியாசனத்திலிருந்து இந்த சத்தம் கேட்ட பிறகு அவன் எழுந்து உடுத்தி இருந்த உழுப்ப ராஜ வஸ்திரத்தை கடத்தி அவனும் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு எல்லாரும் உபவாசிச்சு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவர் அழிக்க போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன், உன் பிள்ளைங்க மேலே என்றைக்கும் உள்ள நியாய தீர்ப்பு வரப்போகுது. அவர் கர்த்தர், தமக்கு செம்மையானதை செய்யட்டும். ஒருத்தருடைய பதில். இன்னொரு அம்மா பதிலே இல்லை, கணக்கிலே வைக்கல, நீர் என்னை காண்கிற தேவன். இங்கே ஒரு ரிப்ளை எப்படி இருக்குன்னா, கேட்ட உடனே ஐயோ ஆண்டவரே, தெய்வத்தினுடைய கோபம் மூட வேண்டாம், நாங்கள் உபவாசிக்கிறோம், ராஜ வஸ்திரத்தை கழுத்தி ரட்டுடுத்தி மிருக ஜீவன் பாலுங்கிற குழந்தை முதல் உபவாசிச்சு பசியோட ஆண்டவரை நோக்கி யெகோவா தேவனை நோக்கி கதறும் பொழுது தாம் செய்ய நினைத்த தீங்கிற்காக மனஸ்தாபப்பட்டு நான் தீங்கு செய்ய மாட்டேன்னு ஆண்டவரை மனம் திரும்பிடுறார். அதுக்கு நோவாவோட ரியாக்ஷன் வேற, அது நம்ம வேற. ஸோ தனக்கு எதிராக தெய்வத்தினுடைய வார்த்தை வரும் பொழுது மண்டையை ஆட்டிக்கிட்டு போகல. ஒருத்தருடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. இங்கே திருப்பியும் வில் கம் பேக் டு ஆபிரகாம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இவங்களை அழிக்க பிளான் பண்ணிட்டேன்ப்பா, என்ன இருந்தாலும் உன்கிட்ட சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன். இந்த அழிவில் ஆபிரகாமுக்கு ஒன்றும் ஆகாது, ஆமாவா? சோதோம் கொமோராவை அழிக்கும் பொழுது லோத்துவையும் குடும்பத்தையும் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் விட்டுறார், ஆமாவா? அப்போது நீ பட்டணத்தை அழிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆபிரகாம் காப்பாற்றப்படுவார். ஆபிரகாமுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நான் விட்டுறேன்னும் பொழுது மோசேவுக்கு ஆண்டவர் நான் உன்னை பத்திரமா வைப்பேன்னு வேணாம், என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஞாபக புஸ்தகத்துலேருந்து, ஜனங்களை அழிச்சிங்கன்னா நீங்கள் என்னையும் அழிச்சிருங்க, உன்னை நான் பாதுகாக்கிறேன் போது சுயநலம் அங்கே இல்லை. இங்கே ஆபிரகாம் மனசுக்குள்ளே வேற ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது, மொத்த பேரையும் அழிக்க போகிறீங்களா? என்கிட்ட வேற இதை வந்து சொல்கிறீங்களா? நீங்கள் இப்படி சித்தம் வச்சுருக்கிறீங்களா? உங்களுக்கு புத்தி சொல்ல நான் யாருன்னு அமைதியாக இல்லை. ஏன் தெரியுமா அப்படி அமைதியாக இருக்க முடியல? There is a connection between God and Abraham. ஆபிரகாமுக்கு ஆண்டவரோட ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பு இருக்கு. அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்றது ஆபிரகாமுக்கு தெரியும். அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது ஆபிரகாமுக்கு தெரியும். அவர் எதை கோபத்தில் சொல்கிறாரு, எதை வந்து உண்மையாக சொல்கிறாருன்றது ஆபிரகாமுக்கு தெரியும். ஆண்டவருக்கு உள்ள ஒரு மனசு இருக்கு, மேலே வெளியே ஒரு மனசு இருக்கு. இந்த உள்ள இருக்கிற மனசு அன்புனாலையும் இரக்கத்தினாலையும் அப்படி ஊறி இருக்கு. ஆனால் மேல் மனசு அவங்க பண்ணுற தவறுகள்னால டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் கோபம் வருது. ஆனால் அந்த அத்துணூண்டு கோபம் ஒரு தடவை பற்றி எரிஞ்சிச்சுன்னா 400 வருஷத்துக்கு விட்டு போட்டுருவார். அந்த கோபம் ஒரு நிமிஷம் கிருபையோ நித்தம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் கோபம் நம்ம எல்லாரும் நிக்கிரகம் ஆயிடுவோம். அந்த ஒரு நிமிஷம் கோபத்தை கூட விட்டு வைக்கவே கூடாது. பட்டயத்தை ஓங்கினார்னா அது எல்லாரையும் வெட்டிடும். எப்படியாவது பாதத்தை முத்தம் செய்து அவர் கோபத்தை தணிச்சு நைஸாக அந்த பட்டயத்தை உரையில் போட வைக்கணும். ஏன் தெரியுமா? அவர் கோபம் மேலே தான், உள்ளுக்குள்ளே அப்படி இல்லை. அவர் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லாமா, ஆண்டவரை பற்றிய சகல யுக்திகளும் நெருங்கி ஆண்டவரோட பழகுன ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். இவர் சும்மா கோவம்ன்றாரு, வித்து போட்டுட்டு அவரே ஒரு ரட்சகனை எழுப்புவார், அவரே ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். சொந்த குமாரனை கூட ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து இந்த மனுக்குலத்தை தான் கூட சேர்த்துக்கணும்னு நினைப்பார். அதுதான் அவருடைய மனசு. ஆனால் டைரக்டாக சொல்ல முடியாதே. அவர் சொல்கிற வரிகளை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? சர்வலோகத்துக்கும் நீதி செய்கிறவர்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. என் கர்ப்பத்தை நீங்க அடைச்சிருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர்.
சேனைனாலே அது குட்டி போடும்ல. அப்படி ஒரு பெருக்கத்தின் தெய்வம் தானே நீங்கள். எப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் என்ன செய்யணுன்றத நினைப்பூட்டுகிறதற்கான ஒரு 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 ஐடியா ஆண்டவர் நினைக்கிறார். ஆமாம், ஓ நான் சர்வலோக நியாயாதிபதி இல்லை, அஃப்கோர்ஸ் நீங்கள் போய் அநியாயம் செய்யலாமா? நான் என்ன அநியாயம் செஞ்சேன்? நான் நியாயம் தானே செய்கிறேன். இல்லை, 50 பேர் நீதிமான்களாக இருந்தால் நீங்கள் அழிச்சா அந்த நீதிமான்களும் சேர்ந்து அழிஞ்சிருவாங்கல்ல. முதல்ல 50 நீதிமானே இல்லை, ஒரு பிட்டு போடுறாரு. நம்ம பாஷையில் சொன்னால் நைஸாக பிட்டு போடுறாரு. நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்போ 50 ஐயோ அவ்வளோ இருக்குதான்லாம் ஆண்டவர் யோசிக்கலை. ஏன்னா இவன் வார்த்தையை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். இல்லை இல்லை இல்லை, 50ன்னு அழிக்க மாட்டேன். இது 50 இல்லைன்னு கண்டுபிடிச்சாருன்னா வம்பா போயிருமே. சடனாக குறைக்க வேணாம். சரி சரி, ஒரு 40, ஒரு 30, ஒரு 20, அப்படியே இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி நைஸ் 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 பிடிச்சி அந்த கோவமெல்லாம் தணிஞ்சு ஆண்டவரை தான் கையில் போட்டுக்கிட்டார். ஆமாவா? இதுதான் தெய்வத்தோட உறவாடுகிற மனுஷனுக்கு இருக்கிற ஒரு சக்தி. அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் என்னுடைய நயமான வார்த்தைகள், தெய்வத்தினுடைய இருதயத்தை கவருகிற வார்த்தைகள், என்னுடைய முழங்கால்கள், என்னுடைய காணிக்கைகள், என்னுடைய உபவாசங்கள், என்னுடைய பொருத்தனைகள், சுயநலமற்ற என்னுடைய கிரியைகளினாலே அவருடைய கோபம் தணிஞ்சு என்னிடமாய் சாய்ந்து குழந்தை மாதிரி என் கூட சேர்ந்து என் வார்த்தைக்கு செவி கொடுத்து தம் கைதான் தட்டுங்களேன், தம்முடைய உக்கிர கோபத்தை என்னை விட்டு அகற்றி தம்முடைய எல்லா ஸ்தானங்களையும் விட்டு மனிதனுக்கு மனிதனா தெய்வத்தை இறங்கி வர செய்கிற ஒரு ஜெபம் இந்த ஆபிரகாமுடைய ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிற சித்தத்தை கூட மாற்றுகிற ஒரு ஜெபம். எப்படின்னா அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தூளும் சாம்பலும் ஆகிய நான் உங்களோட பேசட்டுமா? என்னப்பா தூள் சாம்பல்லாம் சொல்லிட்டேன், சொல்லுப்பா பரவாயில்ல. சர்வலோக நியாயாதிபதி போய் அநியாயம் செய்யலாமா? ஐயோ கண்டிப்பாக செய்யக்கூடாதுல்ல. ஆமாம் இல்லை, நான் அநியாயமெல்லாம் செய்ய மாட்டேன், நீ சொல்லு. 50 நீதிமான்றதை அழிக்கக்கூடாதுல்ல. ஆமாம் 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 ஆமாம், 50 பேரை எப்படி நீதிமான துன்மார்க்கனோட நீதிமானையும் சேர்த்து அழிப்பீரோ? ஐயோ கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டேன். நான் அப்படி அநீதி செய்கிற தெய்வம் இல்லையே. அப்படி இருந்தால் லோத்துவ அந்த சோதம் குமார பட்டணம் அழியும் போதே விட்டுருப்பேன்ல. நான் அவன் நீதிமான்னு தானே அவன் கையை பிடிச்சி கொண்டு வந்தேன். நான் அப்படி செய்ய மாட்டேனே. சொல்லி 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 இந்த 10 பேர் திறப்பில் நிற்க சுவரை அடைக்கிற இவங்கள நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்காதீங்க. ஏன் தெரியுமா? தெய்வத்தினுடைய இருதயம் எப்படி தெரியுமா? இந்த மரம் கனி கொடுக்கல, இதை வெட்டி அக்கினியில போட்டுடலாம். தோட்டக்காரன் பரிந்து பேசுவான், இல்லை இல்லை நான் இன்னும் கொஞ்சம் உரம் போடுறேன், இந்த வருஷம் காய்க்கலை, அடுத்த வருஷம் அது காய்க்கும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெட்டி போட்டுறாதீங்க, நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ உள்ள இருதயத்துக்குள்ள தெய்வத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அதை அறிகிறவன் தான் தெய்வத்தோடு கூட உறவாடுகிறவன். நான் இப்போ வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ஆம் ஐ டூயிங்? என்ன மாதிரி ஜெபம் நான் ஜெபிக்கிறேன்? நான் சின்ன பிள்ளையில பண்ண மாதிரி என்ன வேணுமோ வேணுங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு போறேனா? தெய்வத்தோட இருதயத்தை கவருகிற மாதிரி வார்த்தை நான் பேசுறேனா? என் தலைமுறை சாபங்களை உடைக்கிற மாதிரி என் ஜெபம் இருக்குதா? என் மேல எழுதப்பட்டிருக்கிற தலைமுறைகளை எல்லாம், தலை எழுத்துக்களை எல்லாம் கேன்சல் பண்ற மாதிரி என் ஜெபம் இருக்குதா? என் ஜெபம் சுகந்த வாசனையா ஆண்டவருக்கு அப்படியே ஏற்புடையதா இருக்குதா? ஒரு நண்பனை போல நான் ஆண்டவரோட கூட உறவாடுறேனா? ஆண்டவர் அவர் செய்ய போறத எனக்கு வெளிப்படுத்துற அளவுக்கு ஆண்டவரோட நான் நெருக்கமா இருக்கிறேனா? இதுல ஏதாவது ஒன்னாவது இருந்தா பரவாயில்லையே. யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு ஏஞ்சி நிற்கலாம், ஆசைப்படுறவங்க எல்லாம் ஏஞ்சி நிற்கலாம்.
உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கண்களை திறந்து என்ன பார்க்கலாம். தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபங்கள் நான் ஒரு 4 தான் சொல்ல முடிஞ்சிச்சு இந்த 2 மணி நேரத்தில். நம்ம நிறையா இருக்கு. உகந்த விண்ணப்பம் சாலமோன் பண்ணது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ப்ரேயர் முடித்த உடனே ஏசப்பா சொன்னார், உன் ப்ரேயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுமா. என் ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? ஜோம் பண்ணி முடிச்சுட்டு நான் எதுக்கு ஜோம் பண்ணேன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கே செல்லாரம் தெரியாது. எலியா என்பவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தான ஜெபம் நிறையா இருக்கு. பொருத்தனையின் ஜெபம், உடன்படிக்கையின் ஜெபம் நிறையா இருக்கு. தலையெழுத்து மாறி போச்சு ஒரே ஜெபத்தில். 600 ஆண்டுகள் 16 தலைமுறை சாபங்கள் ஒரே நாள் ஒரே ஜெபத்தில் முறிக்கப்பட்டுருச்சு. அழிச்சு நிக்கிரகம் பண்ணணும்னு நினைச்ச தெய்வத்தினுடைய கோபத்தை சாந்திப்படுத்தி ஏசப்பாவை கையில் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஜெபம். இப்படிப்பட்ட 4 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். இது 4மே கிடைச்சா சந்தோஷம். ஆனால் நான் இப்போ வாடுற அந்த வாழ்க்கை, அந்த ஜெபம் இல்லை, அடுத்த படிக்கட்டுக்கு நான் போகணும். அதுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து வச்சிருக்கிற ஒரு திட்டம். ஜெப வாழ்க்கை என்பது இட் இஸ் மஸ்ட் டு எவ்ரி கிறிஸ்டியன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நிச்சயமாக வேணும். ஆனால் நம்ம மைண்டு செட் எப்படி தெரியுமா? நான் ஜெப ஊழியம் செய்கிறேன்னு யாராவது சொன்னால் அப்படியா சோத்திரம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்ட்டு போயிட்டே இருப்போம். எனக்கு குணமாக்குற வல்லமை இருக்குன்னா அவங்கள பெரிய ஊழியக்காரங்களாக பார்ப்போம். பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுற அவங்கள பெரிய ஊழியக்காரங்களாக பார்ப்போம். பெரிய சர்ச்சை, பெரிய ஊழியக்காரங்க. ஆனால் எல்லாத்த விட பேசிக் அண்ட் பிரைமரி ஜெபம். விளையாட்டான ஒரு காரியம் முழு இரவு வச்ச ஜெபத்தில் சொன்னது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கிராமத்து பெண்மணி அவங்க கணவர் எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறாரு. வண்ண வண்ண விளக்குகள் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க அதெல்லாம் பார்த்ததே இல்லை. இது கோயில் திருவிழாவான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, ஏன்னா அப்போல்லாம் திருவிழா தானே அப்படி இருக்கும். இது கோயில் திருவிழா இல்லை, பொருட்காட்சி. பெரிய பெரிய ராட்னம், அதை சுற்றி சுற்றி லைட்டெல்லாம் சுற்றுது, சத்தமாக பாட்டு பாடுது, நிறைய கடைகள், தின்பண்டங்கள். கண்கொள்ளா காட்சி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, ஒன்று இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியா, உனக்கு எல்லாம் பிடிச்சிச்சா கணவர் கேட்டார். அந்த பேதையான தாய் சொன்னால் எல்லாமே பிடிச்சிச்சு, ஒன்றே ஒன்று பிடிக்கல. ஒன்றே ஒன்று பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஷெட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஷினு டட்ட 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 டட்டான்னு ஓடிக்கிட்டு ஒரே புகை நாத்தம், எனக்கு பிடிக்கல. என்னது அது? அடி பைத்தியக்காரி. அந்த ஜெனரேட்டர் தான் அவ்வளோ வண்ண விளக்குகளுக்கும் அலங்கார பொருட்களுக்கும் அட்ராக்ஷனுக்கும் காரணம் அந்த ஜெனரேட்டர் தான். லைக்வைஸ் ப்ரேயர் லைஃப் வில் நாட் பி அட்ராக்டிவ். ஜெபம்ன்றது ரொம்ப நம்ம அப்படியே ரொம்ப எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்காது. மூலையில் உட்காந்து தனியாக ஜெபிக்கிற மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் கேட்குறாரா கேட்கலையான்னு கூட தெரியாது. ஆராதனை மியூசிக்கெல்லாம் நமக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் விண்ணப்பம் ரொம்ப நேரம், அதுவும் அடுத்தவங்களுக்காக எவ்வளோ நேரம் பண்ணுறது? தட் won't be attractive. அது டைம் பாஸிங்காக இருக்காது. 2 hours பண்ணணும்னு முட்டி போடுவோம், 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் போகவே போகாது. நிறைய பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஆனால் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணும்போது டைமே போகாது. சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமான் இருக்கும். ஆனால் அதுதான் அடிஸ்தானம், அதுதான் பலன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமே அந்த ஜெபம்தான். அது நல்லா இருக்காது, அது எல்லாருக்கும் பிடிக்காது, அது ரொம்ப நேரம் போகாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் இல்லை, அதுதான் உண்மை.
இன்னைக்கு எதுக்காக நீங்கள் வந்தீங்களோ, என்ன விண்ணப்பம் உங்கள் மனசில் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, என் மேலே ஜெப ஆவி வரணும்ப்பா, விண்ணப்பத்தின் ஆவி வரணும்ப்பா, மனதுருக்கத்தின் ஆவி வரணும்ப்பா, எரேமியா போல நதியளவு கண்ணீர் சிந்துற அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா, ஜாமக்காரனை போல விழித்திருக்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா, உங்கள் இருதயத்தை கவருகிறபடி ஜெபிக்க எனக்கு சொல்லி கொடுங்க. உனக்கு உகந்த விண்ணப்பம் நான் ஏறெடுக்கணும்ப்பா. தலைமுறை சாபங்களை உடைக்கிற ஜெபம் முழங்கால் எனக்கு வேணும். தலையெழுத்துக்களை மாற்றணும். தெய்வத்தினுடைய இதய குமுறல்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் எனக்கு வேணும். உங்க பாரங்களை நான் சுமக்கணும், உம்மோடு கூட நான் இருக்கணும். அப்படி உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாத ஒரு உறவு எனக்கு வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து 2 கைகளை பெற்றுக்கொள்வது போல வச்சு, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஜெபமேகம் என்ன மூடட்டும் ஐயா, ஒரு ஜெபாவி என்ன மூடட்டும் ஐயா. இந்த உலகத்தில் வேற எதுவும் எனக்கு வேணாப்பா, உங்களோட கூட இருக்கணும்ப்பா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒடுத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபத்தோட ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல நான் ஜெபிக்கணும்ப்பா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். ஓ ஜெபாவி, எங்க எல்லாருக்குள்ள ஒரு ஜெபாவி அப்பா, ஒரு ஜெபமேகம் எங்களை மூடட்டையா. ஒரு விண்ணப்பத்தின் ஆவியால் எங்களை நீங்க அலங்கரிக்கணுமே. ராஜா 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 ஊற்றுமையா, 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 ஊற்றுமையா. உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ ஊற்றுமையா, உன் வல்லமையை தாகத்தோடு வேணுன்றவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் மேல ஊற்று
ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை நோக்குவார்கள் சொன்னீங்க. ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க. நதி அளவு எரேமியாவை போல கண்ணீர் சிந்துகிற ஒரு பாக்கியத்தை தாங்க, மனதுருக்கத்தை தாங்க ஐயா. ஊற்றுங்கய்யா, நிரப்புங்கய்யா, 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 நிரப்புங்கய்யா. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. எங்க மேல ஊற்றுங்கய்யா. பள்ளங்கள் நிரப்பப்படுவதா, மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படுவதா, கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுவதாக, கரடானவைகள் சமமாக்கப்படுவதாக, முந்தினவைகள் மறக்கப்பட்டு போவதாக, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படாமல் போவதாக. இதோ 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 ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கு நிகழ்த்துபவரே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை கேட்கிற யாவருக்கும் எதிர்பார்க்கிறதற்கு மேலாய் ஆண்டவர் தரப்போகிறார். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு. எல்லாரும் மேல ஒரு ஜெபாவி, எல்லாரும் மேல ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் கனவுகள் காட்சிகள். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு கேட்கிற யாவர் மேலும் ஒரு ஜெபாவி ஆண்டவர் ஊற்றுகிறார். மணிக்கணக்காக மணிக்கணக்காக ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. நேரத்தை பார்க்காதபடி ஆண்டவருடைய சன்னிதானத்தை பற்றி கொண்டு பலிபீடத்தை பிடித்து கொண்டு முழங்கால்களை ஊன்றி நதி அளவு கண்ணீர் சிந்துகிற ஒரு அபிஷேகம். தாகமுள்ள யாவர் மேலும், தாகமுள்ள யாவர் மேலும் ஆண்டவர் தம்மேலுள்ள ஜெபாவியை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. இடங்கொள்ளாமற் போக மாட்டோம். பாத்திர நிரம்பி 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 வழியத்தக்கதாய் ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம், நான் தாகத்தோடு காத்திருக்கிறோம். இன்னொரு தடவை கேட்கலாமா? ஊற்றுமையா மேல் வீட்டறையில ஊற்றுனதுமோ பின்மாறி வளையங்கள் மேல ஊற்றுவீராக ராஜா. தாகமுள்ள யாவர் மேலும், விருப்பப்படுகிற யாவர் மேலும் கர்த்தர் கர்த்தர் உரைப்பீர், உரைத்த உமது வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி. ஓ ராஜா 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 ராஜா. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இடங்கொள்ளாமற் போக மாட்டோம், இடங்கொள்ளாமற் போக மாட்டோம். நாங்க ஒரு மாற்றத்தை எங்களையும் அறியாம எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நாங்க யாவரும் கண்டு அனுபவிக்கத்தக்கதான் ஒரு விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஜெப அபிஷேகம் இதுவரை பார்த்திராது, இதுவரை கண்டிராது, இதுவரை உணர்ந்திராது. நீங்க நான் வாழ்க்கையில இதுவரைக்கும் நாங்க அனுபவித்திராத ஒரு ஜெப ஆவி எல்லா சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் மேல நீங்க ஊற்றுகிறதா இருக்கட்டும்பா. உங்க கரை எங்க சிரசின் மேல வந்து அமரட்டும் ஐயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.